Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டியில் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். மார்க்கெட் ஒரு ஹை கொடுத்துச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. கரெக்ஷன்லேருந்து இப்போ மார்க்கெட் வந்து திரும்ப ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா இந்த கரெக்ஷன் கூட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபிபோனோக்கி யூஸ் பண்ணும்போது கரெக்டாக 0.618 அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம போன என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 0.5 இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் அதில் என்னென்னா இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா 0.618 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.618 தான் இருக்குது. இன்னொன்று வந்து சைட்வேஸ் ஃபேஸில் இருக்குது. என்னென்னா பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன் பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் இப்போ வந்து உலகமே எதிர்பார்க்குற நியூஸ் என்னென்னா இந்த ட்ரேட் டீல் தான் வந்து பார்த்துருக்காங்கன்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த ட்ரேட் டீல் தான் வந்து ரொம்ப நாளமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ கூட போயிட்டு இருந்தாங்க, ஆனால் பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடியல. அதனால் திருப்பி ஆகஸ்ட்லேருந்து இந்தியாவிலேருந்து திருப்பி போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ நார்மலாக யோசிச்சு பாருங்கள், இது ஒரு அன்சர்டன் தான். ஏன்னா நாளைக்கு வந்து அவர் அதிகமாகவும் போடலாம் கம்மியாகவும் போடலாம். ஒரு அன்சர்டன் டைம்ஸில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். இந்தியா மேலே நம்ம என்ன பண்ண வேணாம், இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் எஃப்ஐ டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெகுலராக வந்து மைனஸில் தான் போய்ட்டுருக்கேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னா மைனஸ் 1000 crores மைனஸ் 1600 crores கிட்ட என்ன ஆகிட்டுருக்குன்னா நெட் குவான்டிட்டி என்ன ஆகிட்டுருக்காங்க, அவங்க செல் சைடில் தான் போயிட்டுருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு இந்தியா வந்து நம்ம பார்த்துருப்போம், யூகே கூட ட்ரேட் டீல்லாம் அந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம முக்கியமாக பேச வேண்டிய டீல் யார் கூடனா அமெரிக்கா கூட தான். ஏன்னா என்ன தான் நம்ம யூகே கூட பேசினாலும் சரி, நம்ம ஐடி ஃபீல்ட்லேருந்து நிறைய விஷயம் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எதில் பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் இருக்குது. அதனால் திருப்பியும் இந்த க்ரோத் திருப்பி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கம்பெனிஸ்லாம் இருந்தாலும் சரி, திருப்பி நம்ம இந்த க்ரோத் ஸ்டார்ட் ஆகணும், ஒரு இது ஸ்டார்ட் ஆகணும்னா கண்டிப்பாக எதில் டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் டீல் தான். சரி, இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டன் டைம்ஸில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய பேர் இருக்கும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் போது கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குன்னா இந்த மாதிரி டைமில் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கரெக்ஷனில் இருக்குது, சைட்வேஸில் இருக்குன்னா அது அக்யூமுலேஷன் தான் தவிர பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ட்ரேட் பண்ணுறவங்க அங்கே தான் இந்த மாதிரி இடத்துல பெஸ்ட்டு மீடியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான். ஏன்னா ஆப்ஷன் தவிர வேறு எந்த மீடியமும் கிடையாது. ஆப்ஷன் பையிங் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி யூஸ் பண்ணி செல்லிங் சைடு போகிறது, இல்லை செல்லிங் ஃபுல்லாக போடலாம் கூட என்ன பையிங் செல்லிங் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய மீடியம் என்னென்னா ஆப்ஷன். ஆப்ஷனில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்னே இருக்குது. என்னென்னா அப்போ கூட சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக போயிட்டீங்கன்னா நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம பை பண்ணி வச்சுருப்போம், கீழே அதுக்கான ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்போசிட் ட்ரேடும் நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம், போட்டு வச்சுருப்போம். அதனால் டபுள் சைட் பேலன்ஸ் இருக்கும். ஸ்ட்ராங்கல்னு சொல்லுவாங்க, அயன் காண்டோர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுட்டு போனீங்கன்னா இந்த டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ரேட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சைட்வேஸ் டைமில். ஏன்னா நம்ம இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஏன் நம்ம ஆப்ஷன் பற்றி நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஆப்ஷன் ரொம்ப தேவை. ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா 70% மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் போகும். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ரீன் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும், ரெட்டு வந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஆனால் ஓவரால் நீங்கள் ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் டைமில் நம்ம பார்த்துருவோம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல ஃபுல்லாமே சைட்வேஸில் தான் போச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ஹை கொடுத்துட்டு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்தாலே, ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்தாலே அதுவும் உங்களுக்கு என்னவாக தான் கன்சிடர் ஆகும்னா சைட்வேஸாக தான் கன்சிடர் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ 0.618 இருக்கிறதுனால இன்கேஸ் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ப்ரீவியஸ் லோ எந்த ரேஞ்சுனா 24,465 கூட வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு பேட்டர்ன் கொடுக்கல. அதனால் சைட்வேஸ் கண்டினியூ ஆச்சுன்னா 24,465 வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பற்றி கற்றுக்கிட்டு அதை பற்றி ட்ரேட் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சைட்வேஸ் அந்த ஹைலேருந்து கரெக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா லோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 0.618 இருக்கலாம்னா வாட்ச் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்குதா, ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸுன்னு பார்க்கும்போது 25,650 அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்கேஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கல, அப்படியே மார்க்கெட் வந்து கரெக்ஷன் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா ப்ரீவியஸ் லோ 24,450 வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். இங்கேருந்து
ஒன்று மேலே 150 பாயிண்ட் போகணும் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தா, இல்லைனா கீழே 150 பாயிண்ட் வரணும். இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நியூஸஸும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ளஸ் நியூஸஸும் இல்லை. அதனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணணும்னு நினச்சின்னா ஆப்ஷன் போகிறது எப்போதுமே பெட்டர். இந்த டைமில் சைட்வேஸ் டைமில் சொல்கிறேன். சரி, நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்களும் கற்றுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு சொல்லும் போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட்டில் வந்தோடனே எல்லோரும் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிலாம் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்குது, என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, எல்லாமே நம்ம பேசிக்லேயும் கற்றுட்ட பிறகு தான் என்ன பண்ணணும், என்ட்ரு ஆகணும். அதுக்காக தான் வி அட் ட்ரேடர்ஸ் வி டீச் பீப்புள். என்னென்னா பேசிக்லேருந்து ஷேர் மார்க்கெட் என்ன, ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷனை பற்றி கூட நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆப்ஷன்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ட்ரெண்டுனா என்ன, ஃபிபனோக்கி நான் போட்டு காமிச்சேன். ஃபிபனோக்கிலேயே நிறைய லெவல்ஸ் இருக்குது. எந்த லெவல்ஸ் வந்து யூஸ் ஆகுது, எந்த லெவல்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும், மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயங்களில் மட்டும் இல்லாமல் நார்மல் நம்ம சைட்வேஸ் பார்க்குறோம். சைட்வேஸில் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோங்கன்னு சொன்னோம். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்கிள் சொன்னால் அயன் கவுண்டர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் பல விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கற்றுக்கும் போது என்னென்னா வெறும் ட்ரெண்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், கரெக்டு தான். ட்ரெண்டெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போது பண்ணுற ஒரு மீடியம் ஒன்று இருக்குல்ல. இப்போ ஃபியூச்சர்ஸில் பண்ணலாம், இப்போ வந்து ஆப்ஷன்லாம் பண்ணலாம். சில பேர் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமாக காசு இருக்கிறவங்க தைரியமாக என்ட்ரி ஆகும். ஆனால் காசு கம்மியாக இருக்கவங்க எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பயம் இருக்கிறவங்களாம் நீங்கள் எதில் கற்றுக்கலான்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேலேயும் நம்ம இது பண்ணி வச்சுருப்போம், கீழேயும் ட்ரேட் பண்ணி வச்சுருப்போம், பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஃபியரை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சைடில் இருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் வந்து ஆஃபீஸஸ் இருக்குது. இந்த சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எவ்ரிடே வந்து கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களால் வீக் டேஸில் வர முடியலன்னா வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. சைடில் இருக்க நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. இப்போ ஆன்லைன் கிளாஸஸில் என்னென்னா நிறைய பேர் வந்து துபாயிலேருந்து, கத்தார்லேருந்துலாம் கால் பண்ணி உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. அதனால் அதையும் பண்ணியாச்சு. என்னென்னா வெளியூர்லேருந்து பண்ணுறவங்களுக்காக அவங்களுக்கு ஃபீஸிபிளான டைம் இருக்கணுன்றதுக்காக ஈவினிங் இந்தியன் டைம் படி பார்த்திங்கன்னா 7:30 to 9:30 கிளாஸஸும் இருக்குது. நார்மல் இங்கே இருக்கிறவங்க வந்து மார்னிங் 9 to 11 கிளாஸஸும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து என்னென்னா நிறைய பேர் கேட்குறதுனால அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக 7:30 to 9:30 உங்கள் டைம் ஃபீஸிபிளாக இருக்கணுன்றதுக்காக அந்த டைமும் வச்சுருக்கோம். நீங்கள் சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணா கூட ஸ்க்ரீனில் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 30th July ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வேணா என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியும் சேம் தான். ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி வந்து சேனல்னு சொல்லுவாங்க. சேனல் என்னென்னா இன்னொரு பேரில் சொன்னோன்னா ட்ரெண்டிங்கில் வர சைட்வேஸ். என்னென்னா ஒரு புது ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சி போகாமல் புது லோவும் போகாமல் ஒரே லெவலுக்குள்ளே வர்றது தான் வந்து ட்ரெண்டிங்கில் வர சைட்வேஸ் தான் சேனல்னு சொல்லுவாங்க. அதனால் மார்க்கெட்டில் முக்கால்வாசி சைட்வேஸ் தான் இருக்குது. இதோட கரெக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக 0.5 to 0.69 கிட்ட தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. மேலே போயிடுச்சானா இல்லை, மார்க்கெட் திருப்பி கீழே வந்துட்டுருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், போன மாதம் கூட ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. இதனால் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கும் சரி நிறைய செக்டார்ஸ்க்கும் ப்ளஸ் இருக்குது. கேஸ் உங்களுக்கு ரெப்போ ரேட்னால என்னென்ன ப்ளஸ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் ஏறும், எந்தெந்த செக்டார்ஸ் ஏறும் அப்படின்னு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ அந்த ரெப்போ ரேட் வந்ததுனால ஒரு ப்ளஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இது மட்டும் இல்லாமல் ரெப்போ ரேட் கம்மியானதுனால உங்களுக்கு லோன்ஸ் அதிகமாக எடுப்பாங்க. அதனால் பேங்க் செக்டார்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பேங்க் நிஃப்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்ச் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.68 கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இன்கேஸ் இந்த ஹையை உடைக்கல, இப்போ இருக்க ஹையை உடைக்கல, மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்குன்னா ஒரு 0.68 இந்த ரேஞ்சு வந்து ஒரு 56,000 ஒரு க்ரூஷியலான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் இன்கேஸ் அந்த பேலன்ஸ் ஆகல உடச்சிடுச்சுன்னா ப்ரீவியஸ் லோன் பார்க்கும்போது 55,200 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு 800 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கும். இன்கேஸ் இந்த 0.68 வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ஹைன்னு பார்க்கும்போது 57,600 அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் இப்போதைக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஒரே சப்போர்ட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே கொடுக்கலாம், ஆனால் பெருசாக யூஸ் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் போகும்போது ஒரு ஹை என்ன இருக்குது, ஒரு லோ என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். நம்ம
என்னன்னா மார்க்கெட்டை வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே ஆகிட்டாங்க. மக்களை வந்துட்டு இது எல்லாமே போடணும் அப்போ தான் புரியும் அப்படிலாம் இல்லை. அந்த டைமுக்கு என்ன தேவைப்படுதோ, சைட்வேஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைட்வேஸ்க்குன்னு பார்க்கும்போது ஒரு ஹை இருக்கணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். மார்க்கெட் இதை உடச்சா தான் அடுத்த லெவல் போகணும்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு லோன்னு இருக்கும், எந்த லோவில் வந்து திரும்பலாம் அப்படின்றது. அதனால் சைட்வேஸ்ன்னு பார்க்கும்போது 57,600ம் 55,200ம் இந்த 2 ரேஞ்சை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நடுவில் இருக்க ஒரு மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 56,000 கிட்ட இருக்குது. இது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்லை உடைக்குதா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி ட்ரேட் டீல் என்ன வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ரேட் டீலில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, அதில் என்னென்ன இம்பேக்ட் இருக்கும்னு அது வந்த பிறகு கூட வீடியோ போடுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.